செய்கிறோங்க. வருகின்ற நவம்பர் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 9 மணியிலிருந்து 1 மணி வரை அமைந்த இந்த நல்வேளையில் நம்முடைய நவ இந்தியா பேருந்து நிறுத்தத்தில் இருக்கக்கூடிய இந்துஸ்தான் கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த கலை அரங்கத்தில் நம்முடைய திருமுறைகளை எல்லாம் இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய திருமுறைகளை நம் கையில கிடைக்க செய்தவர் ராசராசர். எனவே அந்த ராசராச சோழருடைய விழாவானது அன்றைய நாளில் காலை 9 மணிக்கு தொடங்கி 1 மணி வரை நிகழ இருக்கிறது. இந்த பெருவிழாவில் நம்முடைய திருக்கைலாய பரம்பரை திரு ஆவடுதுறை குருமகா சன்னிதானம் எழுந்தருள இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாது எங்களெல்லாம் நன்னெறிப்படுத்திய எங்களுடைய குருநாதர் ஒளியரசு ஐயா அவர்கள் அன்றைய நாளில் எழுந்தருள இருக்கிறாங்க. தமிழ் மீது தீராத பற்று கொண்டிருக்கிற தமிழருவி மணியன் ஐயா அவர்கள் சிறப்புரை ஆற்ற இருக்கிறாங்க. ராசராசருடைய வாழ்க்கையை ஆய்வு செய்து நூல்களாக வடித்து கொடுத்த தெய்வநாயகம் என்ற ஒரு ஐயா அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். எனவே சான்றோர் பெருமக்கள் பலரும் வந்து வருகை தந்து ஆசி உரையும் வாழ்த்துறையும் சிறப்புரையும் நிகழ்த்தக்கூடிய அந்த நிகழ்வு வருகிற நவம்பர் 1ஆம் தேதி நவ இந்தியாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்துஸ்தான் கல்லூரியில கலையரங்கத்தில் நடைபெறுகிறது. அன்பர் பெருமக்கள் இந்த பெருவிழாவில் ராசராசருக்காக கொண்டாடப்படுகின்ற விழா. இந்த விழாவின் கருப்பொருள் என்னன்னு கேட்டா, ராசராசர் கோயில்களைத்தான் பாதுகாத்தார், கோயிலைத்தான் நமக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த கோயில்கள் தான் நம்முடைய 1000 ஆண்டு காலம் நம்முடைய நாகரிகத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை நாம் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை உலகத்துக்கு பறைசாற்றி கொண்டிருப்பது இன்னைக்கு தஞ்சை பெருவுடையார் கோயில். அத்தகைய பெரும் கோயிலை நமக்கு கொடையாக கொடுத்த அந்த மாமன்னர் திருமுறைகளை கண்டெடுத்ததோடு மட்டுமல்லாது அவற்றை செப்பேடுகள் செய்து ஓதுவா மூர்த்திகளை அந்த கோயிலை பாடுவதற்காக நியமித்திருக்கிறார் என்ற செய்தி எல்லாம் அந்த கோயில் கல்வெட்டு செய்திகள் அறியப்பட முடிகிறது. அந்த ஒரு கோயில மட்டும் பாடுவதற்காக 49 ஓதுவா மூர்த்திகளை ராசராசன் அந்த கோயிலை நியமித்திருக்கிறார் என்று செய்தி காண முடியும். ஒரு கோயில இன்னைக்கு ஒரு ஓதுவா மூர்த்திகள் கூட இல்லை இன்னைக்கு தமிழகத்துல. ஆனா ஒரு கோயிலுக்கு 49 ஓதுவார்களும் 400 நடன மகளிர்களும் வந்து வழிபாட்டுல நாள்தோறும் பெருவுடையாருக்கு வழிபாடு செய்திருக்கிற செய்தியை அந்த கோயிலுடைய கல்வெட்டு செய்திகள் நமக்கு பறைசாற்றுகிறது. எனவே நம்முடைய கலை, பண்பாடு, நம்முடைய நாகரிகம், நாம் போற்றுகிற திருமுறை இவையெல்லாம் ராசராசர் வழிதான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த மாமன்னர் கொண்டாடப்பட வேண்டிய ஒருவர். ஆனால் நம்முடைய தீவினை காரணமாக அவரை நாம் மறந்து கிடக்கிறோம். நீ சிந்தித்து பாருங்க, வடநாட்டுல மகாராஷ்டிர மாநிலத்துல சத்ரபதி சிவாஜி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை கூட எழுந்து நின்று அவருக்கு ஒரு வணக்கம் செலுத்துவதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அந்த மண்ணில் விடுதலைக்காக, மக்களுக்காக அவர் செய்த செயலை அவங்க நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பதனால அவ்வாறு அவங்கெல்லாம் நினைவு கொண்டு போற்றுகிறார்கள். ஆனால் நமக்கு இவ்வளவு பெரிய 1000 ஆண்டு காலம் கடந்து நிற்கக்கூடிய ஒரு பெருவுடையார் கோயில், ஒரு கோயில் மட்டுமல்ல, ராசராசர் காலத்தில் பல 1000 பகுதிக்கு சென்று அவர் கட்டிய கோயில், நூற்றுக்கணக்கான கோயில்கள் ராசராசரால கட்டப்பட்டு இருக்கின்றன. கல்வெட்டு செய்தி இலங்கையில் ராசராசர் கட்டிய கோயில் இருக்கிறது. அதுபோல நம்முடைய தெற்காசியாவில் பல பகுதிகள் அவருடைய ஆளுகைக்கு கீழே வரும்போது நம் பண்பாட்டின் அடையாளமாக திருக்கோயில்களை அமைத்து கொடுத்தவர் மாமன்னர் ராசராசர். ஆனால் அந்த மன்னர் நம்மால் கொண்டாட வேண்டியவராக இல்லாமல் இன்னைக்கு மறந்து நாம் நிற்கிறோம். எனவே அவர் கொண்டாட வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டு முதற்கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று அவருடைய விழா கொண்டாடுவதற்காக அரண்மனை அறக்கட்டளை இந்த அமைப்பின் வழியாக திட்டமிட்டிருக்கிறோம். 1ஆம் ஆண்டு நிகழ்வாக வருகிற 1ஆம் தேதி அவருடைய நட்சத்திரத்திலேயே வழிபாடு வருகிறது. அவருடைய திருவடியோடு அவர்கள் பிறந்த தினமாகிய ஐப்பசி சதயம் ராஜேந்திர சோழ பெருவிழாவாக கொண்டாடி இருக்கிற செய்தி அறிகிறோம். எனவே ஐப்பசி சதயத்தில் இந்த 1ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விழாவில்
5 பெருமக்களுக்கு விருது வழங்குதல் நடைபெறுகிறது. முதலாவதாக ஒரு ஓதுவா மூர்த்திகள், தேவாரம் பாடுகிற ஓதுவா மூர்த்திகளுக்கு சிறப்பு செய்வதற்காக இன்றைய நாளில் மிகவும் வயதான ஓதுவா மூர்த்திகளாக 80 அகவை கடந்து நிற்கக்கூடியவர் திருத்தணி சாமிநாதன் ஐயா என்ற ஒருவர். அவர் ரொம்ப பெரியவர். அவருக்கு அந்த விருது வழங்குகிற நிகழ்வும், அதனைத் தொடர்ந்து பழையாறை என்கிற தலம், பொன்னியின் செல்வன் வரலாற்றை படித்தவங்களுக்கு தெரியும். பழையாறை எப்படிப்பட்ட இடம் உடையது. உடையார், பொன்னியின் செல்வன் போன்ற நாவல் படித்தவங்களுக்கு தெரியும். சோழ பேரரசில் தவிர்க்க முடியாத ஒரு பெயர் பழையாறை என்கிற பெயர். அங்கு இருக்கக்கூடிய திருக்கோயில் 2 கோயில் இருக்கிறது. மேற்றலி ஒன்று இருக்கிறது, பிறகு வடதளி என்று ஒரு கோயில் இருக்கிறது. அந்த வடதளி ஆகிய இருக்கக்கூடிய அந்த கோயில், அந்த 2 கோயில்ல ஒரு கோயில் பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு சிவாச்சாரியார், கோயிலை கூட்டி பெருக்கக்கூடிய பணியாளர், அதனுடைய காவலர், இந்த மூவருக்கும் ராசராசர் பெயரால விருது வழங்கப்படுகிறது. அதே போல நம்முடைய கோவையில குறிஞ்சி பகுதியில் அந்த குறிச்சி குளம் இருக்கு பாருங்க, அந்த குளம் போன்ற பகுதிகளை எல்லாம் தூய்மைப்படுத்தி இன்னைக்கு மழை வந்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பாதுகாப்பை செய்த ஒரு அமைப்பு, குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மணிகண்டன் என்ற ஒரு இளைஞர் அந்த பணியை முன்னெடுத்து இருக்கிறார். அந்த அன்பருக்கு அந்த விருது வழங்குகிற நிகழ்வு நடைபெற இருக்கிறது. எனவே உங்களுக்கெல்லாம் மிக அருகில் இருக்கக்கூடிய இடமாகிய அந்த நவ இந்தியா பேருந்து நிறுத்தத்திற்குரிய இந்த கலையரங்கத்தில் காலை 9 மணிக்கு தொடங்கி 1 மணி வரை நடைபெறுகிற பெருவிழாவில் நீங்கள்லாம் வருகை தந்து அந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று அரண்மனை அறக்கட்டளையின் சார்பாகவும் நம்முடைய விழா குழுவினர் சார்பாகவும் உங்களுடைய திருவடியை பணிந்து வேண்டி விண்ணப்பித்து இந்த உரையை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். காவாய் கனகத்திரளை போற்றி போற்றி